ஒரு காலத்துல பழனி மலையின் உச்சியில் அமைதியும் தெய்வீக ஒளியும் நிறைந்திருந்தது. குழந்தை முருகன் தண்டாயுதபாணி அரண்மனை சுகம் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், ஞானமே போதும்னு பழனிக்கு வந்தார். பழனி மலையில் முருகன் தவம் இருந்தார். அவர் உடல் சின்னதாயிருந்தாலும் அவர் ஞானம் உலகத்தை விட பெரிதாயிருந்தது. இந்த செய்தி தேவர்களுக்குச் சென்று சேர்ந்தப்போ ஞான ரூபனான முருகனுக்கு ஒரு புனித அர்ப்பணம் செய்யணும்னு எல்லாரும் நினைச்சாங்க. அப்போ தேவர்கள் எடுத்தது இயற்கை சக்தி தரும் வாழைப்பழம், கருணையின் சின்னமான வெல்லம், அமிர்தம் போன்ற தேன், புனிதம் நிறைந்த நெய், ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் அருளும் பேரீச்சம்பழம். இந்த ஐந்தும் சாதாரண பொருள்கள் இல்ல, இவை பஞ்சபூதங்களை குறிக்கும். இந்த ஐந்து ஒன்றாக சேர்ந்த நொடியில் அது உணவு இல்ல, அது அமிர்தமானது. அதான் பஞ்சாமிர்தம். முருகன் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் முகத்தில் ஒரு தெய்வீக சிரிப்பு. என்னை நினைத்து இந்த பஞ்சாமிர்தத்தை உண்ணுபவர்களுக்கு பாவம் நீங்கும், ஆரோக்கியம் பெருகும், ஞானம் கிடைக்கும்னு அருள் செய்தார். அதனாலதான் இன்றைக்கும் பழனி முருகன் கோயிலில் பஞ்சாமிர்தம் சாதாரண பிரசாதம் இல்ல, அமிர்தமாக கருதப்படுகிறது. இதில் ஒரு துளி கூட தண்ணீர் சேர்க்கப்படுவதில்லை. இதனாலேயே இது பல நாட்களுக்கு கெடாமல் சுவையாக இருக்கிறது. நீங்க உண்மையிலேயே தீவிர முருக பக்தராயிருந்தா டிவைன் ஸ்பார்க் தமிழ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பஞ்சாமிர்தம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க ஏற்கனவே பழனி மலைக்கு போயிருக்கீங்களா? இல்லனா எப்ப போக போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பழனி மலைக்கு போகணும்னு ஆசை இருந்தா அந்த அருள் சீக்கிரம் கிடைக்க இந்த வீடியோவை 6 பேருக்கு ஷேர் பண்ணுங்க.